செய்திகள் தொடர்கின்றன. இங்கிலாந்து பாடகி எல்லி ஹோல்டிங்ஸ் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து லண்டனில் ஒலிம்பிக் சுடர் ஏந்தி செல்ல பரிந்துரைக்குமாறு ரசிகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். 2012ஆம் ஆண்டு லண்டனில் ஒலிம்பிக் போட்டி தொடங்க உள்ளது. 24 வயதான பாடகியும் பாடலாசிரியருமான எல்லி ஹோல்டிங்ஸ் அமெரிக்காவில் ஒவ்வொரு நகருக்கும் சென்று ரசிகர்களின் ஆதரவை திரட்டி வருகிறார். தனது பெயரை ஒலிம்பிக் சுடர் ஏந்தி செல்ல ஒலிம்பிக் கமிட்டிக்கு பரிந்துரைக்குமாறு ரசிகர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்து வருகிறார். அத்துடன் தான் வெளியிட்டுள்ள குறுந்தகடுகளுக்கு இசை நிகழ்ச்சிகள் நடத்தி ஆதரவு கேட்கின்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற ஸ்டான்போர்டு டென்னிஸ் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் ரஷ்ய வீராங்கனை ஷரபோவாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் ஸ்டான்போர்டு நகரில் WTA டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் டென்னிஸ் போட்டிகளில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீராங்கனைகளான அமெரிக்காவை சேர்ந்த செரீனா வில்லியம்ஸும் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவாவும் மோதினார்கள். இதில் 6-1, 6-3 என்ற புள்ளி கணக்கில் செரீனா வில்லியம்ஸ் ஷரபோவாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 288 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்தின் ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் இரு அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி தொடங்கியுள்ளது. முதல் டெஸ்ட் தோல்விக்கு பதிலடியாக 2வது டெஸ்டில் இந்திய அணி அபாரமாக பந்து வீசி இங்கிலாந்தை திணறடித்தது. இதனால் இங்கிலாந்து அணி 224 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதன் பின்னர் முதல் இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 24 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் முதல் இன்னிங்ஸை இன்று தொடர்ந்து ஆடிய இந்திய அணியால் எதிர்பார்த்தபடி ரன்களை குவிக்க முடியவில்லை. 100வது சதத்தை அடிப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் 16 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். VVS லட்சுமணன் 54 ரன்களுக்கும் சுரேஷ் ரெய்னா 12 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். ஆனால் இந்திய அணியின் தடுப்புச் சுவர் என்று வர்ணிக்கப்படும் ராகுல் டிராவிட் நிலைத்து நின்று ஆடி சதமடித்தார். இந்த தொடரில் டிராவிட் அடிக்கும் 2வது சதம் இதுவாகும். மேலும் இது டெஸ்ட் போட்டிகளில் டிராவிட் அடிக்கும் 34வது சதமாகும். இந்த சதத்தின் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் சுனில் கவாஸ்கர் மற்றும் லாராவின் சாதனைகளை டிராவிட் சமன் செய்துள்ளார். டிராவிட் மற்றும் யுவராஜ் சிங்கின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்தை விட கூடுதல் ரன்கள் பெற்றது. ஆனால் யுவராஜ் சிங் 62 ரன்களுக்கு ஆட்டம் இழந்ததும் அடுத்து களமிறங்கிய டோனி, ஹர்பஜன் சிங், பிரவீன்குமார் ஆகியோர் அடுத்தடுத்து அவுட் ஆனார்கள். இதன் பின்னர் டிராவிட் 117 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். கடைசி கட்ட வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் இந்திய அணியால் கூடுதல் ரன்கள் எடுக்க முடியாமல் போனது. இதனால் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 288 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி இங்கிலாந்தை விட 67 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. இங்கிலாந்து தரப்பில் பிராட் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.